ஏழரைச் சனியால் ஏற்படும் தாக்கங்கள் மற்றும் பரிகாரங்கள். சனி என்றாலே அனைவரும் பயப்படுகிறார்கள். பலர் நினைப்பது போல சனி பகவான் தீங்கிழைப்பவர் அல்ல. சனி பகவானை திருநள்ளாறு சென்றோ அல்லது அருகிலுள்ள ஆலயத்தில் அமைந்திருக்கும் நவக்கிரக சனியையோ வழிபட்டு. அவருக்கு 3 சனிக்கிழமைகள் தொடர்ந்து எள் சாதம் படைத்து. அதனை ஏழை எளியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் தானமாக வழங்கலாம். இதனால் உங்களுக்கான சோதனைகள் மறைந்து மன அமைதி உண்டாகும். ஆஞ்சநேயர் மந்திரத்தை அனுதினமும் உச்சரித்து வருவதனாலும் சனி பகவானால் ஏற்படும் இடையூறுகள் அகலும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தி வணங்குங்கள். பெற்றோர் அல்லது அவர்களுக்கு இணையான அனுபவம் பெற்ற முதியவர்களிடம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆசி பெறுங்கள். சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தரிசித்து வருவதுடன். விஷ்ணு சகஸ்ர நாமத்தை சொல்லி வழிபடுவதும் சிறப்பான பலன்களை தரும். ஊனமுற்றோருக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருவதாலும் சனியின் தாக்கம் குறையும். பொதுவாக சனி என்றாலே அனைவரும் பயப்படுகிறார்கள். எனக்கு ஏழரைச் சனி நடக்கிறது, எனக்கு அஷ்டமத்துச் சனி நடக்கிறது என்று அச்சம் அடைபவர்கள் ஏராளம். ஆனால் பலர் நினைப்பது போல சனி பகவான் தீங்கிழைப்பவர் அல்ல. அவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி பலன்களை அளிக்கும் நீதிமான். அதனால்தான் தராசு சின்னத்தைக் கொண்ட துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். அதோடு நவக்கிரகங்களில் அவருக்கு மட்டுமே ஈஸ்வர பட்டம் இருக்கிறது. கோச்சாரம் என்பது தற்போதைய கிரகநிலைகளை குறிக்கும். அதன்படி எந்த ராசிக்கு சனி என்ன பலன் தருகிறார் என்பதை வைத்தே பலன் கூறப்படுகிறது. ஏழரைச் சனி ஒருவர் பிறந்த ராசிக்கு மொத்தம் 7உடன் 1 கீழ் 2 ஆண்டுகள் சனி பிடிப்பதைத்தான் ஏழரைச் சனி என்கிறோம். ஒருவரின் ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில் 2உடன் 1 கீழ் 2 ஆண்டுகள். பிறந்த ராசியில் 2உடன் 1 கீழ் 2 ஆண்டுகள். அதற்கு அடுத்த ராசியில் 2உடன் 1 கீழ் 2 ஆண்டுகள் என்று இருப்பதையே இந்த 7உடன் 1 கீழ் 2 ஆண்டுகள் குறிக்கும். உங்களுடைய ராசி மேஷம் என்று வைத்துக்கொண்டால். அதற்கு முந்தைய வீடான மீன ராசியில் சனி சஞ்சரிக்கும் நேரத்தில் இருந்து உங்களுக்கு ஏழரை சனி தொடங்கும். உங்கள் ராசிக்கு அடுத்த ராசியான ரிஷப ராசியை கடக்கும் வரை இந்த ஏழரைச் சனி நீடிக்கும். உங்கள் ராசிக்கு முந்தைய வீட்டில் சனி சஞ்சரிக்கும் போது அவர் விரயச்சனி யாகவும். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் போது ஜென்மச் சனி யாகவும். ராசிக்கு அடுத்த இடத்திற்கு செல்லும் போது பாதச்சனி யாகவும் பெயர்மாற்றம் அடைகிறார்.